வெளியீடு பண்ணிடலாம் அப்படிங்கிறது டீமினுடைய கோரிக்கையாக இருக்கு. சார் நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம், அதனால ஒட்டுமொத்த குழுவும் மேடையில் இருக்கீங்க, எல்லாருமே எழுந்து இந்த தருணத்துக்காக காத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இசையை வெளியிடணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. லக்ஷ்மி கிரியேஷன்ஸ், இசக்கி கார்வண்ணன் அவர்களுடைய தயாரிப்புல மற்றும் இயக்கத்துல விமல் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய பரமசிவன் பாத்திமா, அதனுடைய இசை வெளியீடு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த குழுவுக்குமே. இந்த படம் ஜூன் 6ஆம் தேதி திரையரங்குகளை வெளியாகுது. உங்களுடைய ஆதரவும் அன்பும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை. இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், பல விஷயங்கள் சொன்னாங்க. அதை தாண்டி தியேட்டர்ஸ் நீங்க போய் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்காக ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கு. மீண்டும் இந்த குழுவுக்கு ஒரு பெரிய நன்றி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த படத்துக்காக இசை அமைச்சிருக்கக்கூடிய தீபன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய பாராட்டு. இது வீடியோஸ்க்கான மொமெண்ட். சொல்லிட்டேன் சார், வீடியோக்கான மொமெண்ட் சொல்லிட்டேன். ஸோ ஓகே சார், ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக. இது வீடியோஸ்க்கான தருணம், நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. ஒட்டுமொத்த குழுவுமே மேடையில இருக்காங்க. ஒரு கரகோஷத்தோடயே இந்த இவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பெரிய பெரிய பாராட்டு அண்ட் வாழ்த்துக்கள் என்டையர் குழுவுக்கு. ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதல்ல பேசுவதற்காக இதே வரிசையில கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நமக்காக அழகான வரிகளை செதுக்கி இருக்கிறாரு பாடல்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கவிஞர் ஏகாதசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக. ப்ளீஸ் சார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைய ஆடியோ லான்ச்சஸ் போகிறோம், ஆனால் இந்த ஆடியோ லான்ச் மாதிரி ரொம்ப நெருக்கமான ஆடியோ லான்ச் நான் அட்டன் பண்ணல. ஏன்னா அந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி, எல்லாருமே பெரிய அண்ணன் சீமான் அண்ணன் தொட்டு என் நண்பன் சுகுமார், நண்பர் சுகா, அப்படி நிறையா ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்து வீரசமர், அப்படி ரொம்ப நெருக்கமான ஆட்கள் நிறையா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டையும் நான் எழுதியிருக்கேன். 5மே 5 ஜானரில் இருக்கும். இந்த படத்தை வந்து ரொம்ப நேர்மையோட இந்த டீம் வந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா, பொதுவாக பாடலாசிரியர்களுக்கு டியூன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. நான் லிரிக் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். பாட்டு எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகும் இப்போல்லாம். அந்த மாதிரி ஒரு கொரோனாவுக்கு பிறகு வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் இவங்க இந்த படம் நல்லா வரணுங்கிற அக்கறையில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு 5-6 தடவையாவது அவங்க ஆஃபீஸ் போயிருப்பேன். உட்காந்து ஒரு பாட்டுக்கான சுச்சுவேஷனை டைரக்டர் சொல்கிறாரு, கேமராமேன் சொல்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு, ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அது முழுக்க என்னென்னா, படம் நல்லா வந்துடணும், அதுக்கு பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்கார இயக்குனர் அவர் அப்படி நேசத்தோடு அந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது இது ஒரு படத்தில் வேலை பார்த்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சொல்லணும், அவர் இந்த குருவி சேர்த்தது மாதிரி சேர்க்குறாரு. அந்த மெட்டுக்குள்ள வார்த்தைகளை கொண்டாடுறதுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் அடிக்கிறது. நம்ம எழுதி கொடுத்துருவோம், நல்லா இருக்கு சார்னு சொல்லிடுவோம். அப்படி 3 நாள் கழித்து திரும்ப கால் பண்ணி, சார் இந்த வார்த்தையை மாற்றிடலாமா பாரு, அப்புறம் அந்த வார்த்தையை மாற்றுற வார்த்தையெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் அது அப்படி தான் குருவி சேர்க்குற மாதிரியே அந்த வார்த்தைகளை சேர்த்து அது ஒன்றும் இல்லை, இசை சொற்களை அடுக்கிறது தான். நம்ம ஒரு மெட்டுக்கு ஒரு வெர்ஷன் எழுதுகிறோம், பாடலாசிரியருக்கு ஒரு லெவல் வரைக்கும் தெரியும்.
அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். அந்த சவுண்டுக்கு எப்படி இருக்கணும்னோ ஒரு பாடலாசிரியனை விட இன்னும் சவுண்டுக்கு இன்னும் பொருத்தமான வார்த்தைகளை ஒரு இசையமைப்பாளர் செலக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் அவர் தீபன் சக்கரவர்த்தி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். எல்லா பாட்டுமே நாங்கள் நிறைய ரீவர்ஷன் எழுதி நம்ம ஒர்க் பண்ணோம். எங்களை நம்பி தான் வந்து படக்குழுவே வந்து அவங்க ஷூட் போய்கிட்டு இருப்பாங்க, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் இங்கே சென்னையில் பாட்டை எழுதி அது பதிவுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம். எங்களை நம்பினாங்க. எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம். இந்த படத்தில் 5 பாடலுமே ரொம்ப நல்ல பாடலாக வந்திருக்கு. அதே மாதிரி விமல், இந்த படத்தோட நாயகன் விமல் சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு படம் இயக்குனேன். அந்த படம் அந்தப்போ நாங்கள் ஷூட்டிங்கில் அவுட்டோரில் இருக்கும்போது அவரோட களவாணி நாங்கள் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியான ஒரு நம்ம வீட்டு பையன் மாதிரியான ஒரு நாயகன். தொடர்ந்து அவரை நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே நான் ஒரு படம் எழுதியிருக்கேன், அஞ்சலன்னு ஒரு படத்தில். அதுக்கு பிறகு இந்த படத்தில் அவரோட இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும். படக்குழுவினருக்கு இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய சொல் விளையாட்டு பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இன்னொரு நபரை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். கூல் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒரு படம் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது விஷுவலி என்டர்டெய்னிங்கா இருக்கும்போது அந்த மக்களை இன்னும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல டிஓபிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்க அதை கண்டிப்பாக கணிச்சிருப்பீங்க. இந்த படத்தினுடைய டிஓபி எம் சுகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஒன்லி தேங்க்ஸ் தான் சொல்லணும். எங்கள் இயக்குனருக்கு என்ன ஒரு கேமராமேன் வந்து புதுசாக ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு, நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணன் சீமா அண்ணன் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நன்றிண்ணே. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். As simple as you are. Thank you so much sir. நன்றி. அடுத்ததாக நன்றி. அடுத்ததாக படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வந்திருக்கிறாங்க நம்மளுடைய சேஷ்மிதா அவர்கள். இந்த படம் அதுல இருக்கக்கூடிய அனுபவம் அதை நீங்க பேசி கேட்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ், ஓவர் டு யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேஷ்மிதா ராஜு. ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். இப்போ தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒரே மாதம் என்னோடய ஃபஸ்ட்டு 2 படமும் ஒரே வாட்டி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் இசக்கி சார் அண்ட் எம் சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. அடுத்ததாக இயக்குனர் மற்றும் நடிகர். ட்ரெய்லர்ல பல காட்சிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. காதல் சுகுமார் அவர்கள் நமக்காக பேச வராரு. Can we please have you on stage? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் மாதிரி நடிகர்கள் சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்க. சைடில் உட்காந்துருந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், என்னுடைய அன்புக்குரிய அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, திடீர்னு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இது எங்கள் ஃபேமிலி. அந்த மாதிரி இசக்கி அண்ணா வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய சம்பவங்கள் படம் வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும். அது என்னென்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை,
நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப என்ன சொன்னோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம MS பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேரக்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான, ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டைலாக்லாம் இருக்குது இந்த படத்தில். நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது. நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் வர அன்றைக்கி தான், அதான் அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமேஸ்வரன் பார்த்திப்பான்னு சொன்னால், நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன், அந்த ஃபேஸ்புக்கிலலாம் கமல் வெர்சஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க. உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில், 2 தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. ஐயோ, நம்ம வேற மானசீக குருவாச்ச கமல் சார் என்னையா அது பேசிக்கிருக்க அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டரை போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு 2 நாளெல்லாம் யோசிச்சா, சரி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். குரூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. என்னை மேடையில் அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். SK கார்கன் சாருடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து என்னுடைய DOP சார் சுகுமார் சார், சுகுமாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சேர்ந்து. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கிளப்பியிருக்கார் இந்த படத்துலன்னு சொல்லணும். என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் அதில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம SK கார்கன் அவர்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. பேசும்போது சொன்னீங்க படத்துல வந்து சைடு ரோல்னால சைடுல உட்காந்துருக்கோன்னு. பட் ஆனா உங்க மாதிரி கதாபாத்திரங்கள் தான் இந்த படத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக மேடையில வந்த நேரத்துல இருந்தே ஒரு பெரும் மகிழ்ச்சியோட நம்ம பார்க்கக்கூடிய ஆதிரா அவர்கள் எங்களுக்காக பேச வரணும். இந்த படத்தை பத்தியும் உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் மேம். தமிழ் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? தமிழ் எங்க இருக்கு தெரியுமா? எங்கெங்க இருக்கு? நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது. இதை விட இந்த படத்துக்கு வேற பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை. வேற வார்த்தையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. நானும் சீமான் சார் ஒரு படத்துல நடிச்சிருக்கோம் இல்லை சார்? நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு இந்த குழுவுக்காகவே வந்திருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் தேனப்பன் சார் எங்களுக்காக கண்டிப்பாக பேசணும். ப்ளீஸ். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடையில் சீமான் சார் இருக்கும்போது நம்மெல்லாம் என்னத்தை நமக்கெல்லாம் பேசவே தெரியாது. நம்ம SK கார்கன் சார் வந்து ரொம்ப வருஷம் நண்பர், ரொம்ப சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறவர். நிச்சயமாக இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது, அந்த ஒரு டைலாக்லே தெரியுது மாரியம்மா வந்து மேரியம்மா இப்போ வாழ்கிறான்னு. நிறைய கான்ட்ரவர்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் நம்ம சுகுமார் வந்து இந்த படத்துலேருந்து நடிகர் ஆகிறாரு. ஏன்னா அவர் உண்மையிலேயே முன்னாடியே நடிக்க வேண்டியது கேமராமேன் சுகுமார். இந்த படத்தில் மூலமாக பெரிய நடிகர் ஆகணும்னு வாழ்த்துறேன். அப்புறம் MS பாஸ்கர் சார்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு படத்தில் நடிக்க மாட்டார். எனக்கு கதையெல்லாம் கேட்டு பணத்துக்கெல்லாம் நடிக்கிற ஆள் கிடையாது. நிச்சயமாக அவர் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்காருன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குங்கிறத நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணுமென்று. அதுவும் இல்லாமல் விமல் சார், சாயா எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி கொடுத்து நல்ல பேரும் புகழும் கொடுக்கும்ன்று இறைவனை பார்த்து நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்ததாக படத்தினுடைய நாயகி சாயா தேவி அவர்கள், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலுங்கிறத நீங்களே பேசி எங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம். ஜூன் 6
பரமசிவன், ஃபாத்திமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மாவுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வனன் சாராக இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோட 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாராவது மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்விதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த நபரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் யூனியனில் இருந்து செயல் வீரர்கள் அணி சார்பாக தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் இசக்கி அவர்களுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறக்கூடிய நம்மளுடைய மரியாதைக்குரிய சீமான் சாருக்கும் மரியாதை செலுத்துறாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் யூனியனிலிருந்து செயல் வீரர்கள் அணி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரை ஆனர் பண்றதுக்காக அண்ட் ரெஸ்பெக்ட் சீமான் சாரையும் ஆனர் பண்றதுக்காக மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இயக்குனர் மனோஜ்குமார் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அப்படியே மேடைக்கு வரணும் அண்ட் எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க சார். Manoj sir, வணக்கம் and a very very warm welcome to you. Thank you so much for joining. நீங்க பேசணும் நாங்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ் எங்களுக்காக. அனைவருக்கும் மாலை வணக்கம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் நான் பெங்க இருக்கக்கூடிய இதோட ஒரு 10-15 படங்கள் இசை வெளியீட்டாக அண்ணன் சிறப்பு சேர்த்துருக்காரு. எப்பயுமே நீங்கள் சினிமாவோட இலக்கமாக தான் இருக்கீங்க. அரசியலுக்கு போகலை, போனாலே சினிமா ரத்தம் ஓடிட்டுருக்கு வந்துட்டுருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி. விமல் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் எங்கள் இயக்குனர் அண்ணன் யாருக்கண்ணனுடைய பொண்ணு கதாநாயகனாக நடித்து அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இயக்குனரை பற்றி பேசாகணும். காலையில் திண்டுக்கல் சிறுமலைக்கு திடீர்னு கூப்பிட்டாரு. நம்ம மேனேஜர் அண்ணன் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் வந்துருங்கன்னு. என்னென்ன திண்டுக்கல் சிறுமலையில் சுட்டி உடனே முதல் நாள் நைட்டு எப்படிங்க நைட்டு கூப்பிட்றீங்க, டிக்கெட் போட்டுருங்க வாங்க அப்படின்னு ட்ரெயினில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே உடனே வண்டி பிக்கப் பண்ண இவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அழகாக பண்ணி எங்களை அப்படியே கூப்பிட்டு போவார். அந்த ரூமில் இதான் ரூம்னு அலர்ட் பண்ணி அழகாக வைப்பாங்க. உடனே டைம் சொல்லுவார். எத்தனை மணிக்கு வந்தார்? 7 மணிக்கு. அவர் 9 மணிக்கு வர சொல்லுங்க போதுன்னுவார். கரெக்டு டயத்துக்கு போனதுமே இதுதான் சீனு, இது ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா பேசினா கூட இல்லை வேணாம் நான் அந்த எடிட்டிங்கில் போயிடும் ஷார்ப்பாக பண்ணுங்க. டேரக்டர்கிட்ட தப்பிச்சு நான் ஒரு டைலாக் கூட எக்ஸ்ட்ரா பேச முடியும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அழகாக இவ்வளோதான் போதும்னு மெஷர் பண்ணி வாங்கினார். அவருக்கு உறுதுணையாக நம்ம கேமராமேன், ஐயோ நினச்சே பார்க்க முடியாது. அங்கே சிறுமலையில் அப்படிப்பட்ட இடத்துல ஹைட்டில் க்ரெயின் கொண்டு போக முடியாது. க்ரெயின் ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒன்று ஒரு லைட்டுடைய ஸ்டாண்டு மேலே இன்னொரு லைட் ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே கேமரா வச்சு இதான் க்ரெயின் எடுக்கிறாரு. சார் கிரேட். உங்களோட பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ படங்கள் அங்கங்கே மூவ் பண்ணிட்டுருக்கேன். பட் கொடுத்த இடத்துல அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துறீங்க.
அப்புறம் என்னைய கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க. இந்த கூட சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை பாராட்ட வந்திருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெறுங்கிறதுல எந்த ஐயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காரு. இயக்குனர் வந்து என்னை வந்து நடிக்க சொல்லும்போது கொஞ்சம் ஓர பண்ண வேண்டாம் வேண்டாம் அப்படி குறைங்க இன்னும் கொஞ்சம் நம்மளை போட்டு விலங்கு போட்டு இழுத்தது மாதிரி தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு போய் நடிக்க வச்சார். அதே மாதிரி எல்லா கேரக்டரையும் அதே மாதிரி அண்ணன் பாஸ்கர் அண்ணன் எனக்கு அப்படி ஒவ்வொரு டைமில் என்கரேஜ் பண்ணி அது பண்ணுங்கண்ணே இது பண்ணுங்கண்ணே நம்ம ரூம் பக்கத்துலேயே இருந்துட்டு இதை சாப்பிடுங்கண்ணேன்னு சொல்லி உண்மையிலே ஒரு குடும்பமாக அங்கே ட்ராவல் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குடும்ப ட்ராவலில் இன்றைக்கி வந்து இசைவிழி லெவலில் வந்து கலந்ததுக்காக ஷூட்டிங்லேருந்து அவசரமாக ஓடி வந்து லேட்டாக வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை தாண்டி இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அவனுடைய கண்டென்ட் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்டென்ட் எடுத்து சிறப்பாக செஞ்சுருக்காரு. இல்லை விமல் சாருடைய போர்ஷன் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. அதில் தெரியும். உண்மையிலே நான் படம் பார்க்காம மனசில் படத்தை ஓட்டி பார்த்துட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சுகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு கொடுப்பாரு. இது போதும்ண்ணே. ஹேண்ட்வெல்டு ஷாட்டை ஃபுல்லாக மேக்ஸிமம் ஒரு ஃபுல் சீனை கூட ஹேண்ட்வெல்டு ஷாட்லேயே போட்டு முடிச்சுட்டு போயிடாரு. க்ளோஸு எல்லாமே ஓய்டு வந்துடும், அதிலே கிரைன் போயிடும், எல்லாம் போயிடும். அப்படியே அற்புதமாக பண்ணார். சிறப்பாக இருந்தது. சிறப்பாக எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பர்டிகுலர் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பாராட்டின அவர் மிகப்பெரிய விஷயம். மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் இது இந்த நேரத்தில் இது அப்படின்னு அழகாக பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டினார். இந்த படம் அத்தனை பேர் உழைப்பு சிறப்பாக இருந்திருக்கு. இல்லை நானும் ஒரு சின்ன துரும்பா உள்ள கூட இருக்குங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங்கில் இருந்ததுனால காலதாமமாக வந்துட்டேன். நிச்சயமாக இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக இந்த படத்துல நடித்திருக்கக்கூடிய திரு VR விமல்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், குட் ஈவினிங். என்ன சொல்கிறதே தெரில, திடீர்னு கூப்பிட்டாங்க. நானும் விமல் தான். எல்லாரும் விமல் சார்னு சொல்லும் போது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் வந்து விமல் ராஜா. இந்த படம் பண்ணும்போது நிறைய இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் வரும். இந்த விமலா அந்த விமலா, விமல்னு. அப்போ வந்து விமல் அண்ணன் தான் ஒரு நாள் சொன்னார், என்னப்பா ஃபுல் நேம் என்ன, விமல் ராஜா தானே, சரி விஆர்னு வச்சுக்கோன்னாரு. நானே ரொம்ப நாளாக அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். சரி ஒரு எம்ஜிஆர் STR அந்த வகையில் நம்மளும் விஆர்னு ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு நானே வச்சுக்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. விமல் அண்ணன் அதை வச்சு கொடுத்ததும் சரி இதான் நமக்கான சான்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப இயர்ஸ் முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்டாக என்ட்ரி ஆனேன். அப்போ வந்து MS பாஸ்கர் சாருக்கு பையனாக ஒரு கேரக்டரில் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி அப்போதுலேருந்து இந்த விமல்ன்ற பேரை அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அண்ணன் வந்ததுனால இப்போ வந்து விஆர்னு வந்துட்டேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து நான் சலீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பரமசிவன், ஃபாத்திமா, ஹிந்து, கிறிஸ்டின் இவங்க மத்தியில் சலீம்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறையா கண்டென்ட் இருக்குது, நிறையா செமையாக இருக்கும். நான் முஸ்லீமு, என்னோட பேர் வந்து ஜெனிஃபர்னு, அவங்க வந்து கிறிஸ்டின்னு. அது மாதிரி எங்கள் 2 பேர் பேர் வந்து வேறு வேறு மதம். அதே மாதிரி ஹீரோயினும் வேறு வேறு. அது மாதிரி நிறையா கண்டென்ட் இருக்குது. ஒரு மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அப்புறமா இங்கே வந்து நான் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் சார் சுகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் தான் போன படம் பார்த்துட்டு இந்த படத்தில் நம்ம பண்ண சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும் போதுலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க நம்ம அசோசியேட் டைரக்டர் அண்ணன் தளபதி அண்ணன், அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண நம்ம விமல் சார், ஹீரோயின் சாயாதேவி, அப்புறம் என்னோட பேர் சேஷ்விதா, இவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்களை பற்றி சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல. வேறு யாருமே அவங்கள பற்றி சொல்ல மாட்டாங்க, அதனால நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அடுத்தது எல்லாரும் அடுத்த ஒரு 2 வருஷத்தில் எப்படி ஏதாவது ஒரு படம் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ VR, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நான் கூப்பிடக்கூடிய நபரை பற்றி பேசுறதுக்கான வயதும் அனுபவமும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் வாட் அ ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் MS பாஸ்கர் சார். கண்டிப்பாக இந்த படத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அனுபவம், காட்சிகள், இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஓவர் டு யூ.
இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும், ஜெயனப்பண்ணன் அவர்களுக்கும், மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும், சாட்டை துரைமுருகன் தம்பி அவர்களுக்கும், எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும், ஐயா இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கும், விமல் அவர்களுக்கும், எங்கள் அண்ணா மகள் ஜெயாதேவி அவர்களுக்கும், சஷ்மிதாவுக்கும், தம்பி விஆர் அவர்களுக்கும், தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும், சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தால் கத்துவார், அது எதுக்கு மேடையில் உட்காந்துட்டே கத்துறாரு. எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தை வந்து 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக ஸ்டேஜில், பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய பங்காளி, அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டாப்புல என்னாச்சு. இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கணும். ஐயா நீங்கள் முதல்ல யாருன்றதை சொல்லுங்கள், அதுக்கு அப்புறமா நான் இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவில்லை அப்படின்னு. நல்லா பேசுவேன், ரைட்டு, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க, என்ன ஏது, நான் எசக்கி கார்வணன் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நினச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், கேரக்டர் சொன்னாங்க. அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வெட்டிடுவேன்னார். எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. 2 நல்ல கேரக்டர், 2 நல்ல டைலாக்கு, அருமையான டைலாக்கு, 2 டைலாக்கு. அது வேண்டாம், இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி, நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, நல்ல வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு, கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம், ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் தாத்தாவாயிட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கைத்தட்டல. ஆமாம் ஆமாம், நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான், நிச்சயமா. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில். அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும், தம்பி சுகா அவர்களும், என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனையும், தமிழ் ரசிக பெருமக்களையும், உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து 2 மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர், நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பரமசிவன் ஃபாத்திமா இந்த படத்துல நடித்திருக்கக்கூடிய கூல் சுரேஷ் அவர்கள் இப்ப பேச வருவாரு.
மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO நிக்கில் முருகன், மேனேஜர் முருகேசன், முருகேசா நீ என் மகனா, நீ எங்க இருக்கிறாய்? அனைவருக்கும் வணக்கம். இந்த கைதட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்று சீமான், இன்னொன்று கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு சீமான் அண்ணனை இந்த இடத்துல ஏதோ ஜால்ரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமானந்தன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி, இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். காரணம், பாத்திமா பரமசிவன், பரமசிவன் பாத்திமா, பரமசிவன் ஆண், பாத்திமா பெண். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்க, தட்டுங்க. 234 தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் 117, பெண் 117 கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க, பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி கார்வண்ணன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக், அது நம்ம பார்க்கும்போது நம்மள அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்க, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது நடக்கும். காரணம், நானே அதில் சில வசனங்களை பேசியிருக்கேன், அவர் சாருக்கு சொல்லி கொடுத்தது தான். மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும். அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாங்க, தலைவா இந்த படத்துல நீங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி சொன்னாதான் இவன் ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சார், இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சது தான் அப்புறம். அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்துல ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ் ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க அவரு வாங்க. எதுக்காக இது சொல்றேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னாரு, தலைவா அடுத்து நான் ஒர்க் பண்ற படத்துல எல்லாத்துலயும் நீங்க இருப்பீங்க, எல்லாத்துலயும் இருப்பீங்கன்னாரு. 3 படம் ஒர்க் பண்ணிட்டாரு, இது வரைக்கும் கூப்பிட காணோம். இல்ல இந்த மாதிரி இடத்துல சொன்னாதான்
ஃபோன் பண்ணி சொன்னால் அது சரியாக இருக்காது இல்லையா? அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள், விமல் அவர்கள், இல்லை அந்த அந்த கமல் விமலுக்கு ஒரு காரணம் இருக்கு. விமல் அவர்கள், அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பார். அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்காரு. கூப்பிட்டாக்க ஷாட்டுக்கு வராரு, இல்லைன்னா போய் பேசாமல் உட்காந்துறாரு. அப்படி ஒரு அற்புதமான மீது நான் ஃபஸ்ட்டு அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார், வாழ்த்துக்கள். தம்பி உன் பேர் நம்ம விஆரா? விஆர். அந்த தம்பி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது நான் எழுதிட்டு இருந்தேன், அண்ணா என்னையும் கொஞ்சம் இப்போ நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணா அப்படின்னா. ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கனால அது சொல்ல காணாம். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தம்பி விஆர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கூடயே சுற்றின்னு இருப்பான். அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர் உங்கள் பேர் என்ன சார்? தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேர் ஒன்று கொடுத்து, அந்த பேர் வந்திருக்காங்களா? அதெல்லாம் வரவேணான் இருப்பீங்களா? கூல் சுலேஷ் வளர்ச்சி பிடிக்காதாப்பா? என்ன பாலா? ஆமாம் ஆமாம், சிவசிவாய. அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போது சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன். என்னன்னாக்க, அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது, அதனால நீ ஒரு நாள் தள்ளி ஜூன் 6ஆம் தேதி வைங்க அப்படின்னு சொன்ன. அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டார். ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு. இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை, இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். என்றைக்குமே வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சீமானனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமா இருக்கு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன். விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன். என்னவோ சொன்னீங்கப்பா, கேட்கலவா? பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் 6, கொஞ்சம் பாத்துமா. நன்றி 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 நன்றி. ஓகே 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 அம்மா, அடுத்து ஆரம்பிச்சிடலாமா? இல்லை நான் இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் நினைக்கிறான், என்னவோ அப்படி போட்டுனா அப்படி வந்து நிற்கிறானடா அப்படின்னு. அதை பற்றிலாம் நான் எதுவும் கவலைப்படலைங்க. இதே நான் ஒரு ஒரு படத்தில் போட்டு நான் ஆடி இருந்தால் என்ன நினச்சிப்பேன்? சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம், நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளமா? சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்பவும் சொல்றேங்க, இப்பவும் சொல்றேன், வேணாம் அது சொன்னா. ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே ஒரு 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 கலகலப்போட தான் இருக்கணும். நிறைய பேர் கமெண்ட் அது இது சொல்லுவீங்க. செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க, அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான். நான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் நினைக்கலாம், என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. நான் கோமாளி இல்லைங்க, இன்னை வரைக்கும் ஏமாளி.
என்னை எத்தனை இயக்குனர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாத்திருக்காங்க தெரியுமா? ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் தெரியாம அவரை புக் பண்ணிட்டேன், தெரியாம இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்க தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த படத்துல அதை பண்றேன் இதை பண்றேன்னு. இப்பவும் சொல்றேன், நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. நன்றி. அடுத்ததாக இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய திரு மகேந்திரன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். வாங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபாத்திமா, பரமசிவம் ஃபாத்திமா, இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து அண்ணன் எஸ்ஐகே கார்வன் கொடுத்தாங்க. எப்படின்னா, அவங்க என்கிட்ட ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, நான் எஸ்ஐகே கார்வன் பேசுகிறேன், இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. பேரை கேட்டோன்னே நான் பண்ணுறேன்னு. ஏன்னா நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், 40 தமிழில் ஒரு 40 படங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கான அங்கீகாரம் வந்து பெருசாக எனக்கு கிடைக்கல. ஸோ ஆனால் முதலாக என்னை வந்து கதாநாயகனாக நினைத்தது வந்து எங்கள் அண்ணன் இசைக்கு கார்வன் அவர்கள் தான். பட் அது நடக்காமல் போயிடுச்சு. அது சில சூழ்நிலையாக வந்து வேறு விதமாக போயிடுச்சு. பட் ஆனால் வந்து என்ன ஒரு கதையின் நாயகனாக நினச்சது அவங்க தான். அதே வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் கொடுத்தது. அதனாலே வந்து நான் அண்ணன் சொன்னோடனே நான் வரேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து செந்தமிழ் அண்ணன் சீமான் அவர் வந்து எப்படின்னா, தமிழை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன், இவரை நான் சுவாசிக்கிறேன், இவர் அண்ணன் வந்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த அண்ணன்ட்ட வந்து அதிகமாக பேசுறதில்லை. ஏன்னா நான் தமிழுக்கு எவ்வளோ மரியாதை வச்சுருக்கணும் அதே அளவுக்கு மரியாதை வந்து அண்ணன் மேலே வச்சுருக்கேன். அதனால் நான் தூரத்துலேருந்தே ரசிப்பேன். அண்ணன் பேசுகிற விதங்கள், தமிழுக்காக குரல் கொடுக்கறது, தமிழுக்கான நான் ஒரு மனித இனத்துக்காக குரல் கொடுப்பாங்க அண்ணன். அது வந்து எனக்கு ரொம்ப வந்து அண்ணன்லாம் வரக்கூடாதா அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் ஒரு நாள் வந்து அது பிரதிபலிக்கும். அது கண்டிப்பாக வரும். இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் சுகுமார் அண்ணன் இதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்பொழுதுமே. என்னன்னா என்கரேஜ்மெண்ட் தான். இப்போ நார்மலாக வந்து ஒரு படம் பண்ணுறப்போ வந்து அந்த யூனிட்டே வந்து என்னை வந்து மகி நீங்களாம் வரணும்னு சொல்கிறாங்க. என்னோட எஃபர்ட் ஃபுல்லும் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு அருமையாக வந்திருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். படத்தை பத்தி நிறைய விரிவாக ஷேர் பண்ணீங்க, அதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். விழாவினுடைய நாயகன் பேசி கேட்டோம், இப்ப படத்தினுடைய நாயகன் பேச வேண்டிய தருணம் வந்தாச்சு. விமல் சார், இந்த படம், அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரம், இதை பத்தி நீங்க விரிவாக பேசணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், அண்ணன் செந்தமிழன் ஆருயிர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும், மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவர்களுக்கும், தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ்கே கார்வணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும், என் உடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும், அண்ணன் MS பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி VR பார்க்குறியா, VR அவர்களுக்கும் நன்றி, கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட்டாக பேசி கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பரமசிவன் ஃபாத்திமா, இந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேசி கேட்டோம். பட் இந்த படத்தை தயாரிச்சு நம்ம கிட்ட ஒரு படைப்பாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த படத்தினுடைய இயக்குனர் இசக்கி சார், ப்ளீஸ், we would like to hear from you.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இது நம்ம வாழ்வியல் சார்ந்த கதை தான் எப்பவுமே. ஏன்னா நம்ம நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம கதையாக எடுப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன பத்திரிகையாளர்கள் ஒரு பெரிய ரைட்டரு, திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், எல்லாருமே பத்திரிகையாளங்க தான், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னை சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கோர்வையாக அந்த கதை. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்த முருகேசன், கட்டஸ்கி, தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, முத்துசாமி, இவங்கெல்லாம் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. எங்கடா போனாங்க, என்னடா ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தா வேற ஒரு பேரில் இருக்காங்க. அந்த பேரை நம்ம தெரியல வச்சுருக்குறோம். அங்கே போயிட்டு என் கூட என் சாமியை கும்பிட்டுட்டு, என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு, அண்ணன் தான் சொல்லுவான், முதல்ல இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னது சாமிங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம முன்னோர் தான். அங்கே போனவன் நம்ம முன்னோரையே அப்புறம் திட்ட ஆரம்பித்தான். அந்த வழி தான் இந்த படம். ஆனால் இது ஒரு மத படமானா கிடையாது, இது ஒரு பேய் படம் தான், ஒரு ஹாரர் மூவி. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு இன்னைக்கு கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர்களும் இசையமைப்பாளரும். இந்த பாடலாசிரியர் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியாமல் தான் இருந்தேன். ஏன்னா ஒரு பாடலை, அசாத்தியமான ஒரு பாடல் இருந்தார். அந்த பாடல் ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகளை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த சேலை எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சுன்னு, ஏன்னா இது எல்லாமே அதில் பாதி வரிகள் நமக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு இடுப்பில் கட்டி நீச்சல் படித்தது, அப்பனுக்கு போத்துனதுக்கு, அப்புறம் கையில் காயம்பட்டினத்தை கிழிச்சு கட்டுறதுக்கு, தொட்டில் கட்டி ஆட, துள்ளி கட்டி அப்படின்னு, துளி கட்டி தாளாட்ட அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும். கடைசியாக பார்த்தா செத்தாலும் போத்த வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சுருப்பாங்க. இல்லை ஒரே ஒரு வரி என்னென்னா, எங்கள் ஊரில், அதாவது நம்ம தமிழருடைய மரபிலே அதுதான், யாராவது இறந்துட்டா அந்த நீர்மாலை எடுத்துகிட்டு போவாங்க. நீர்மாலை எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தாயுடைய சேலை விரிப்பாங்க. ஏன்னா தாயுடைய சேலை, ஏன்னா நீர்மாலை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியாக குளிப்பாட்டுறது. அப்போ அந்த வரும்போது அந்த காலில் இது பட்டு அவனுக்கு அவனுக்கு வலி வந்துடக்கூடாது அப்படிங்குது. உலகத்தில் பெரிய புனிதமானது இல்லையா தாய், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள். அதான் கடைசி அந்த நீர்மாலை போயிட்டு வரும்போது விரிப்பாங்க. விரித்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க. அந்த பாட்டு அதே மாதிரி அப்படி ஒரு தாய்மை எழுந்த பாட்டை என் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டு இருக்கும், காடு எங்க வீடு தான் அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதுலேயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும். மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்த போல, ஆடு கூட அத்தை போல பேசுமேன்னு ஒரு வரி எழுதியிருப்பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாய் கூட நம்மளை கோவப்படும் போது அடிச்சிருவாங்க, அத்தை அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரி பாதிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் பாம்பேக்கு போயிட்டாங்க. பாம்பே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வயதான காலத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு இந்த இறக்குற தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் அவனுங்கிறாங்க, ஊரில் உங்களுக்கு யார் இருக்கிறா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நிஜமாகவே உணர்ச்சி பட்ட அழுதேன். போய் அவங்கள போய் பாம்பேல போய் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தோம். அது மாதிரி அந்த அத்தையோடைய பாசகத்தை அந்த பாட்டில் ஒரே வரியில் சொல்லியிருப்பார், ஆடு போல பாசம் காட்டும், அத்தை போல பாசம் காட்டும் ஆடு அப்படின்னு. அதே மாதிரி நிறைய வரிகள் அந்த பாட்டில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, மிகப்பெரிய உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவரை எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு கேமராமேன் சுகுமார் அவர்கள். ஏகாதசின்னு சொன்னேன், நான் சரின்ட்டேன். ஆனால் அவர் இந்த ஒத்த பாடல், அதே மாதிரி அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவுடையான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தபலை வாசிச்சுட்டே படிச்சிருப்பாரு. பிரமாதமாக இருக்கும். அந்த அண்ணன் பாடுற அண்ணன் அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி காட்டுவார். நம்ம அது அண்ணனுக்கு தான் அது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில், இந்த படத்தில் மிகப்பெரிய ரோல் இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். நான் அந்த வீராய் மக்கள்னு ஒரு படம் பார்த்தேன், பாட்டு கேட்டேன். கேட்ட உடனே அவரை பார்க்கணும், அவர் தான் நமக்கு படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாதப்படுத்திருக்காரு. அதில் பின்னாடி இசை மிரட்டிருப்பார். ஏன்னா இது ஆர்ஆர் மூவி இல்லையா, அது இசை தானே பெரிய விஷயமா இருக்கும், அதை அவர் மிரட்டி இருப்பார். அதே மாதிரி அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அவர் தரையில் படம் இருக்கிறத விட மலையை பார்த்துட்டாருன்னா மலையில் பரப்பார். அப்படி அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைனா, கும்கி எல்லாமே மலை சார்ந்து தான் அவருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி பிரமாதப்படுத்திருப்பாரு. அங்கே ட்ரோன்ஸ் பறக்கவே இல்லை, இவர் பறந்துருப்பார். எனக்கு அவ்வளோ பெரிய காட்சி. ஏன்னா அண்ணன் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணன் சீமன் அந்த சாட்டை அவருக்கு அந்த ட்ரெய்லர் காட்டும்போது சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்திருக்காரு. அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ
விமலை வேலை வாங்குற மாதிரி வேற எந்த ஹீரோவும் வேலை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம நிறைய பேர் ஹீரோ வச்சு படம் எடுக்கல. ஏன்னா அந்த சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த களவாணியில் சொல்லுவார்ல, அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவேன், நெண்ணு மட்டும் வேணுமான்னு அந்த வாயிலே பேசுவார். வேண்டாம் அப்படிம்பாரு. அதே மாதிரி நம்ம கதை சொன்ன உடனே நம்ம டைலாக் சொன்னா இதானே அப்படிம்பாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு கலைஞரை வந்து விமல். அடுத்து சாயாதேவி, அவங்க வந்து அவங்களும் வந்து சளைக்காம அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கு தங்கச்சி, அவங்க அண்ணனா கேமராமேன் சுகுமார் இதில் நடிச்சிருப்பாரு. நம்ம தங்கை அவர் நடிச்சிருப்பாரு. போட்டி போட்டு அடிச்சிருப்பாங்க. அடியெல்லாம் சண்டைலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நானும் சில நேரம் பயந்துவேன். ஏன்னா அதை அந்த பொண்ணு இவர் ஒரு கை தான் பிடிச்சானா காணும், கழுத்தை பிடிச்சிட்டு ஓடி சுற்றி ரூமெல்லாம் அடிச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எங்கே இருக்காரு. அதே மாதிரி எனக்கு அடுத்தல 2 ஜோடி வேர் அண்ட் சேஸ்விதா ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார். அந்த மிரட்டிருப்பாப்பில் ஒவ்வொரு 2 பாட்டில் கூட பார்த்தீங்க, அவங்க அங்கே நின்று மிரட்டுவாங்க அந்த படத்தில். அவங்க ரொம்ப பிரமாதப்பட்டிருந்தாங்க. அடுத்தால கூல் சுரேஷ். நான் கூல் சுரேஷ்கிட்ட சொன்னேன், கூல் சுரேஷ் நீங்கள் தரையில் நடிக்காதீங்க, நீங்கள் திரையில் நடிங்க, நீங்கள் உங்களுக்கு நல்லா நடிப்பு வருது, நீங்கள் கோமடி மாதிரி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிம்பேன். இப்போ கூட நம்ம இந்த சத்தியமாக நான் அந்த வேஷம் போட்டுங்க வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டார். ஏன்னா அவரை பிறவி குணம் மாதிரி அது சிலலாம் அவர் கூட வந்துட்டான்னு தெரியல, தடுக்க முடியல. ஆனால் உண்மையில ஒரு பிரமாதம் நடிகன். படத்தில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக நடிச்சிருப்பார். அடுத்தது எடிட்டர் புவன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்தடுத்த இந்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாப்புல. நம்ம எடுத்துன்னு கொடுத்துட்டோம், அதை கட் பண்ணி அந்த ஷார்ட்டை அங்கே போட்டு இது இங்கே போட்டு இந்த சீன் அங்கே போட்டு அப்படி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் கட் பண்ணி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அவர் கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவார். பிரமாதமாக செஞ்சிட்டார். மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர். எங்கள் ஃபாதர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வால்ட்டுன்னு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வால்ட். அவரே மாதிரி தான் இருப்பார். நான் அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு அனுப்பியிருந்தேன். எங்கள் ஃபாதரை தான் அவர் ஆஸ்வால்ட்டு. அவர் ஆஸ்வால்ட்டாகவே வாழ்ந்துருப்பார். அந்த படத்தில் மிகப்பெரிய போன் அது வந்து அது நம்ம யாருமே மறுக்க முடியாது. அதுக்குனால எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாமா அப்படின்னு கூட எல்லோரும் சொன்னாங்க. அதெல்லாம் வராது. ஏன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோன்னா, இந்த மண் சார்ந்து, இந்த மண்ணுடைய அடையாளம் சார்ந்து, இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ சொல்கிறோம் தவிர வேறு எதுவுமே நம்ம சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி வாழும்போது தான் இது மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொல்லியிருக்கோம். அதனால் அதை அவர் பிரமாதமாக அடிச்சிருப்பார். என்கிட்ட அது இந்த சுகுமார் கூட ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவார். ஃபாதர் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படிம்பாரு. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படிம்பாரு. எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா அப்படின்னு காதல் சுகுமார் கேட்பாப்புல. எப்படி கண்டுபிடிச்ச ஃபாதர்? திருநெல்வேலி தான் பாசைக்கும் ஃபாதருக்கும் ஃபேமஸான ஊர் ஆச்சுல்ல அப்படிம்பாரு. அசால்ட்டாக ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் தான் நடித்தால் மட்டுமல்ல, தன்னை முதல்ல வந்து எல்லாரையும் நிற்க வச்சு அவங்களையும் நடிச்சு காட்ட சொல்லுவார். அதனால் உண்மையில பிரமாதமான ஒரு நடிகர். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவரை வந்து என்ன சுகாலாம் சொல்லுவார், அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவர் நல்ல நடிகர். அடுத்து இப்போ நம்ம மனோஜ்குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் அந்த கதையில் விமர்சிக்க ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். அதனால் எனக்கு வந்து ஏன்னா அந்த படத்துடைய மெயின் கதாநாயகனே அவர் தான். ஏன்னா அவருக்கு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம், அவருடைய பேர் வச்சுருந்த கதாபாத்திரம் தான். ஊர் எங்கே போகுது, அங்கே போனோடனே அவருடைய என்ன வாழ்க்கை நடந்தது, அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறது எல்லாம் அந்த அவரை சுற்றி வரும். அதனால் சார் மிகப்பெரிய கதாபாத்திரம். அடுத்தது இந்த விழாக்கு எனக்கு வருகை இந்த ஆதிரா இருக்கிறாங்க. ஆதிராலாம் ஐயோ கோவிசர்லாம் மிஞ்சிருவாங்க ஒரு கட்டத்தில். ஐயோ என்ன ஃபெலிக்ஸ் வந்துட்டானே அப்படின்னு குதிப்பாங்க. பிரமாதமாக அவங்களுடைய நடிப்பு. அடுத்தது இந்த விழா சிறப்பிக்க வந்து நான் அண்ணன் தேனப்ப சார் அவர்களை அடிக்கடி எல்லா படத்துக்கு அவரை கூப்பிடுவேன். அது ஏதோ ஒரு காரணத்தினால தவிர்த்து தள்ளி போயிட்டு இருந்தது. எல்லாம் இதில் விழாக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இங்கே படத்துலையும் நான் அண்ணன் கூட, ஏன்னா அண்ணன் ஒரு பிரமாதம் நடிகர், நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டோம்னு வருத்தம் உண்டு. மாதிரி அண்ணன் சுகா பற்றி உங்களுக்கு சொல்கிறதில்ல. ஏன்னா சுகா மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு அப்பா நல்லா அமைஞ்சா குரு நல்லா அமைய மாட்டான், குரு நல்லா அமைஞ்சா அப்பா அமைய மாட்டான்ல. அண்ணனுக்கு ரெண்டுமே
கடல், தமிழ் கடல். அண்ணன் ஐயா, எங்கள் ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடலுடைய அவர் மகன். அதே மாதிரி அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா பாலுமேந்திர ஐயா சார். அதனால் அவர் இந்த விழாவுக்கு வந்து அவர் நன்றி, இயக்குனர் அவங்களுக்கு நன்றி. அடுத்து மெயின் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போனாலும் எங்கள் அண்ணனை பற்றி, ஏன்னா ஹீரோ சொல்லியாச்சு, இப்போ நிஜ ஹீரோ அண்ணன் சீமான். ஏன்னா நாங்கள் வந்து 2010 நினைக்கிறேன், 2010 முத்துக்குமாருடைய ஜோதியை வந்து கன்னியாகுமரியில் வந்து கொடுத்து விட அங்கே ஐயா நல்லகன் பெறாத நிகழ்ச்சி. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த கடை வச்சிருக்க புறாமே மலையாளி. நாங்கள் 4 பேர் தான் நிற்கிறோம், யாருமே இல்லை. ஆனால் அண்ணன் வந்து 1.5 மணி நேரம் பேசினார். ஏன்னா தேவை இருந்தது. அதனால் அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கூடுறான். அப்போ என்னன்னா தேவை இருந்தது. சினிமாவது தான் அசாத்தியமானது. அதாவது நீங்கள்லாம் வந்து அதை காமெடியை நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறதா சினிமா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ யோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 4 பேர் கத்தி எடுத்து குத்திருப்பான், இந்த பக்கம் கடப்பாறை எடுத்து குத்திருப்பான். ஆனால் அந்த பக்கம் ஒருத்தன் பார்த்து அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டுருப்பான். ஆனாலும் அதுக்கப்புறம் தாண்டி போயிட்டு பீரங்கி எடுத்து சுடுவாப்பில்ல. ஏன்னா அங்கே வந்து தேவை இருக்கும். ஏன்னா அந்த ட்ரக்ஸ் மாஃபியா இருப்பாங்கல்ல, அவனை அடிக்கணும்னு. ஆனால் அவருக்கு கற்பனை கெட்டாத விஷயம் தான், ஆனால் அவனை கொல்லணுமா எதிரியே அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் ஒரு இந்த கத்தி படத்தெல்லாம் பார்த்துருப்பாரு. அதெல்லாம் சாத்தியமே இருக்காது. ஒரு லாரியில் போட்டு அவ்வளோ பேர் அதில் உயிரோட போனாலே நம்ம அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாது. லாரியில் போட்டு அத்தனை ஆஃபீஸரில் போட்டு கொண்டு போகல. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆகணும், ஸ்டேஷனில் போய் அங்கே ஐயா வாங்க காப்பாற்றுங்க பாப்பா, அவனுக்கு அங்கே தேவை இருந்தது. அதே மாதிரி அவர் ஒரு மகா அங்கே இருந்து எங்கள் அப்பா வருவார்னு தேடிட்டு இருக்கோம். இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சாத்தியப்படாதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும். அதுதான் அண்ணா செஞ்சாப்புல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் பத்திரிகையாளர் ஒன்று நான் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் எம்ஜிஆருடைய படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹீரோனி குளத்தில் குளிச்சுட்டு இருப்பாப்புல. குளிச்சுட்டு இருக்கும்போது கேமரா சுற்றி காட்டிடுவா, காடாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வில்லன் வந்து அவரை வந்து அந்த அம்மாவை கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சோடனே எங்கே இருக்கும்னு தெரியாது, விழுது ஆலமரத்தை பிடிச்சு நேரே வந்து காப்பாற்றுவார். ஏன்னா அப்போ உடனே மக்கள் அதை கேட்கல. அது வந்து ஏன் கேட்கலன்னா அது அவங்க தேவைப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த இந்த கத்தி சண்டை எம்ஜிஆர் கத்தி சண்டை போடும்போது திரையில கத்தி வந்து கீழே வந்துருது. வில்லங்க போகும்போது எம்ஜிஆர் கையில வந்து கத்தி கீழே வந்துருது. உடனே இங்க இருந்து தரையில இருந்து ஒருத்தன் கத்தி தூக்கி போட்டிருக்கான். இது நகைச்சுவா தெரியும். ஆனா அங்க என்னன்னு அவனுக்கு தேவைப்படுது, இவனால அதை செய்ய முடியும்னு அவன் கத்தி எடுத்து போடுறான். ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் சினிமா போகும்போது கத்தியை கொண்டு போறான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எம்ஜிஆர் கையில இருந்து இந்த படம் இல்லை, எந்த படத்துல போனாலும் கத்தி கத்தி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கத்திங்கிறது என்னன்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது. அவன் தன் பாதுகாப்புக்கு வச்ச கத்திய அவன் எடுத்து எம்ஜிஆர் அங்க வீசுறான், திரையா இருந்தாலும். அதே மாதிரி இந்த நான் இந்த கத்தி எடுத்து வீசினேன் யாருக்காங்கன்னா சீமான் அண்ணனுக்காக. எல்லாரும் சுத்தி இருக்கலாம் சொல்லுவான், என்னடா கிணத்தனமா இருக்குது, அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் சாத்தியமாடா பண்ணும், இதெல்லாம் ஆகுமாடா, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு பேசுவான். ஆனா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், இங்க ஒண்ணு தேவை இருக்குது, இங்க தமிழ் தேசியம் ஒண்ணு தேவை இருக்குது, அதுக்கு வேற எவனுமே இல்ல, சீமான் தான் இருக்கிறாப்ல, சீமான் தான் இருக்காப்ல எல்லாத்தையும் சொல்லுவேன். யாருமே அப்பெல்லாம் கேட்கல. அதாவது இப்பவும் சொல்றான், நிறைய அரசியல்வாதிலாம் சொல்றான், இல்ல என்னடா இது இப்படி பேசிட்டே இருக்காப்ல, எப்படி பேசிட்டே இருக்காப்ல. ஆனா மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்கு வாங்கினாப்ல அண்ணன். அதே மாதிரி இப்போ இன்னும் அண்ணன் இன்னொரு என் படத்துல அதான் பேசியிருக்கேன். என்ன படத்துலன்னா கடைசி அங்கதான் கொண்டு வரேன். இன்னொரு 40 லட்சம் வாக்கு இருக்குது. அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராம இருக்குன்னா மக்கள் அந்த 40 லட்சம் பேர் போடுறதுக்கு இருக்கான். அவனை வந்து யாரு தடுத்துட்டு இருக்கான்னா அது நான் அந்த ஒரு சபை அப்படின்னு சபையில இருந்து ஐயா அவனை போட்டக்கூடாது, அவன் போட்டுறாதீங்க, பிஜேபி வந்துரும்பா. அதே மாதிரி ஜமாத்துல இருந்து போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும் சொல்லி அந்த 40 லட்சம் வாக்கை விடாம வச்சுட்டு இருக்காங்க, தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அண்ணன் ஒரு நாள் தாங்க இந்த 2 வித விஷயம், இஸ்லாமியர்கள் என்ன சொந்தம், இஸ்லாமிய தன்னை என் தம்பி அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவுன்னு வச்சிருப்பான். இவன் தான் சொன்னான் பெரும்பான்மை, அவன் பெரும்பான்மை தமிழன் சொன்ன ஒரே ஆள் அவர் தான். அதே மாதிரி சாதிகள்ல பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே தலித்து பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவுன்னு இருக்கும். அண்ணன் சத்தியமா நானே போய் கத்துக்கிட்டதும் இது பண்ண என்னன்னா அங்க எந்த சாதியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்ப பிரிப்பன் தான். நாம் தமிழர்ல மட்டும்தான் அது, வேற எந்த கட்சியிலும் கிடையாது. சோ இங்க என்ன இருக்குது, தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்களை வேற எவனும் செய்ய முடியாது, உலகத்துல எங்க யாருமே செய்யல. அப்ப அவன் தேவைப்படுறதுனால ஒருத்தன் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறத விட்டுட்டு அவன் என்னன்னா அவன் சீமான் செய்யற பேசுற அரசியல் எவனும் பேச மாட்டான்.
எவனும் பேசாம அவனுக்கு குறை சொல்றவன் சொல்றான், வெத்தால சொல்லலாம், குறை சொல்றவன்லாம் வேற என்னதான் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மற்ற விஷயங்கள்லாம் பேசு அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறது. ஆனால் வீழ்த்த முடியாது. ஏன் தெரியுமா? அவன் பிடிச்சிட்டு இருக்க ஒரு சங்க பிடிச்சிட்டு இருக்க அவனை யாரை எதிரி அப்படி சங்க பிடிச்சிட்டு இருக்கான். அவங்களும் மாற்றி மாற்றி அவங்கள வந்து வீழ்த்த நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அந்த நான் ஒரு கதையோடு முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த 40 லட்சம் வேற அந்த வாக்குகள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6 மணிக்கு மேலே வெளியே ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேலே வெளியே வராதிங்க, 2 கண்ணை வந்துடுவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான்னு. சரி, அந்த 2 கண்ணை எங்கேருந்து வரான்னா 3 கண்ணிலேருந்து வரான் அப்படிம்பான். நாங்களும் பார்த்துட்டு சின்ன நேரத்தில் பயந்துக்கிட்டே இருந்தோம். ஊருக்காரங்க யாரும் ஊருட்டு 6 மணிக்கு மேலே வர மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஊரில் திருட்டு போயிட்டு இருந்தது, களவாண்டு இருந்தாங்க. யாரா வரேன் யாரா கண்டுபிடிக்கலாம் பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த எவன் 2 கண்ணு வருவான், எவன் 3 கண்ணு வரான்னு எவன் சொன்னானோ அவன் தான் திருடி இருக்கான். அதே மாதிரி இங்கே பிஜேபி வந்துடும் மட்டும் இங்கே திருடிட்டு இருக்காங்க. இந்த நான் கடைசியில் 2 கண்ணா நம்ம யோசிக்கல. ஏன்னா எல்லா மனுஷனும் 2 கண்ணு தானே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. இந்த 3 கண்ணுன்னு பார்த்தா 3 கண்ணு ஒரு பாலம் இருக்குது எங்கள் ஊரில். அந்த 3 கண்ணு பாலத்துலேருந்து வரான்னு சொல்லிட்டு இவன் எங்களை ஏமாற்றி விட்டுட்டான். அது மாதிரி ஏமாற்றி அந்த அண்ணன் சீமானுக்கு இந்த 40 லட்சம் வாக்கு விழாமல் அவங்க பார்த்துக்கிட்டு பயங்காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அதனால எவ்வளோ பெரிய இழப்புன்னா இங்கே எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம இந்த படத்தில். அதுக்கு தான் இந்த 40 லட்சம் கதை தான் இந்த படம். இந்த 40 லட்சத்தும் இந்த அண்ணனுக்கு வரணும். அதுதான் அதுக்காண்டி நான் அது அரசியல் படம் கிடையாது. படத்தில் நான் எங்கேயுமே அரசியல் பேசலை. ஆனால் நான் என் மண் சார்ந்த அடையாளம், காதல் எல்லாம் பேசியிருக்கேன். ஒரு பாத்திமா, ஒரு பரமசிவங்கிற பாத்திமா, அந்த பாத்திமாங்கிற பொண்ணு ஒரு பெண் இல்லையா, அந்த பெண் நினைக்கிறேன் நான் என் ஊர்லேயே அடையாளத்தோட வாழணும், நான் பிறந்த ஊரில் வாழணும்னு ஆசைப்படுறேன். கடைசியில் அவரோட ஆசை நிறைவேறாமல் போயிருது. இதுக்கு காரணமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அடையாளங்களை இழந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது. அந்த அரசியல்களை நம்ம இதில் பேசலை. இந்த காதலையும் அந்த பேய் ஹாரர் மூவியாக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நான் நிறைய பேசோட அண்ணன் சினிமா பற்றி பேசணும், நான் அரசியல் பேசணும் நல்லா நினைக்கிறேன். அதனால் இதோட என்னை முடித்துக் கொள்கிறேன். இந்த படம் உறுதியாக நான் நம்புகிறேன். திரையில் இப்போ நான் இவ்வளோ பேசுகிறனால எனக்கு திரை கிடைக்காம கூட பிரச்சனை கூட இருக்கலாம். அந்த பயம் எனக்கு இருக்குது. ஆனால் நான் பயப்படலை. ஏன்னா நான் வந்து எனக்கு கூட அண்ணன் சீமான் இருக்காப்புல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து தமிழ் குடிமகன் எனக்கு திரை கிடைக்காம தேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னா சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா, அதில் விலகி இருந்த அந்த நேரம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அண்ணன் இருக்கிறாப்புல. ஏன்னா சீமான மாதிரி ஒரு ஆள் நம்பிக்கை கொடுக்க எவனுமே கிடையாது உலகத்தில். எதுனாலும் சரி இறங்கி ஆடுறா அப்படின்னு நம்பிக்கை. உங்களுக்கு தேவை என்னது? இப்போ எனக்கு ஒரு மருத்துவமனைக்கு பாருங்க, ஒரு டாக்டர் மருந்து கொடுக்குறனால என்ன சொல்லுவான், இது சாப்பிடுங்க சரியாயிருன்னு சொல்லுவான்ல. அது சரியாகட்டும் சரியாகணும் அந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும். அது மாதிரி தான் இறங்கி ஆடுறா எல்லாம் சரியாகும். ஏன்னா எனக்கு முதல்ல சொன்னது ஏதாவது பெருமையாக நம்ம பேசினா, டேய் நம்மளை பற்றி நாமளே பெருமையாக பேசலாம், எந்த நாயிடம் நம்மளை சொல்லுவான் அப்படிம்பாரு. அது மாதிரி நாம் எல்லாத்துக்கும் பெருமை சொல்லலாம். நம்ம பெருமையை சொல்லாமல் அடுத்தவனை எல்லாரும் பெருமையாக சொல்லிட்டு இருப்போம். அது வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையிலான ஒரு விஷயம். அதனால மற்றவங்களை பெருமையாக சொன்னோன்னே அப்போ நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு மற்றவனை பெருமை பேசினா அவன் தலைமைக்கு வந்துடுவான். இது எல்லா இடத்துலையுமே, நம்ம வீட்லையும் சரி எல்லா இடத்துலையுமே சரி. நீங்கள் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடக்கூட வாய்ப்பு இருக்குது. அதான் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். உறுதியாக இந்த படம் வெல்லும். வெல்ற நிகழ்ச்சியில் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நான் அவங்களை எல்லாரும் பத்திரிகையாளர் உறுதியாக சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மேலே மாதிரி அவரை துணையை வச்சு சொல்கிறேன். ஏன்னா சாத்தியப்படாத நான் சாத்தியப்பட்டவன் இல்லை சீமான். அதனால் நானும் சொல்கிறேன், உறுதியாக இந்த படம் வெல்லும். அது நீங்கள் எல்லோரும் என்னை சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவீர்கள். நன்றி, வணக்கம். Thank you so much, sir.